ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஓபி, எல்பிஓ, என்ஐசிஎல்ஏஓ எக்ஸாம்க்கெலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டடி பிளானர், இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிற ஸ்டடி பிளானர் வந்து இந்த 2 எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, இனி வரப்போகிற ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் படித்தாலே போதும், கிளியர் பண்ணிடலாம். பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு முக்கியமாக வந்து ஒரு 3 விஷயம் வந்து தேவைப்படுது. ஒன்று என்னன்னா கன்சிஸ்டன்சி. நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து சீக்கிரம் இருக்கும். இப்போ நீங்கள் ரெகுலராக சில விஷயம் பண்ணணும், கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஒரு 1 வீக் படிச்சுட்டு அப்புறம் படிக்காமல் அப்படிலாம் இருந்தால் கிளியர் பண்ண முடியாது. அதே மாதிரி அக்யூரசி, ஸ்பீடு, இந்த 2 ரொம்ப முக்கியம். எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்பீடாகவும் போடணும், அதே சமயம் கரெக்டாகவும் போடணும். அப்போ தான் உங்களால் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் சீக்கிரம் கிளியர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ், நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே உங்களால் வந்து சீக்கிரம் கிளியர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து என்னால் எப்படி படிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கிளியராக படிச்சிடணும். சிலபஸில் கொடுத்துருப்பாங்கள்ல, அது எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக படிச்சிடணும். அதே மாதிரி கிராமரும் நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து இது பிடிக்கலாம், இன்னும் உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் டெய்லி ரீட் பண்ணுங்கள். அது மாதிரி அதில் எடிட்டோரியல் கொடுத்துருப்பாங்க, அதில் உள்ள வக்காப் வந்து அதில் உங்களுக்கு தெரியாத வேர்டு இருக்கும்ல, அதை தினமும் அதை வந்து எழுதி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் இருந்து தான் நிறைய வந்து நியூ வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கிட தான் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். எக்ஸாம்லேயும் நம்ம வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 30 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி கிராமர் நல்லா தெரிஞ்சு வக்காப்ஸ் படித்தாலே உங்களால் ஒரு 20+ வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். எந்த சோர்ஸ் யூஸ் பண்ணி படிக்கலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அபித் சார் இங்கிலீஷ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து அபித் சார் போட்ட எல்லா வீடியோஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதில் அந்த சார் போட்டிருக்கிற பேசிக் வீடியோ ஒரு 21 வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அது நீங்கள் நல்லா பார்த்தாலே கிராமரில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிமிஷா ஃபன்சல் மேம் போட்டிருப்பாங்க. அவங்க போட்டிருக்கிற 120 வீடியோஸ். நிமிஷா ஃபன்சல் மேம் வந்து 120 ரூல்ஸ்னு கிராமர் ரூல்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவும் பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிமிஷா ஃபன்சல் மேம் வந்து எடிட்டோரியல் டெய்லி மார்னிங் வந்து அவங்க ஒரு எடிட்டோரியல் வீடியோ போடுவாங்க. அது வந்து ஹிந்தியில் தான் இருக்கும், ஆனால் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது நீங்கள் பார்த்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே பேசிக் கற்றுக்கிட்டு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிவிட்டு வக்காப் படிச்சுட்டு யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்னால் என்ன அப்படிங்கிற ஓரளவு நாலேஜ் கிடச்சதுக்கப்புறம் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட்டு போடணும். நீங்கள் வந்து எவ்வளோ தான் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு டெஸ்ட்டு போட்டு அதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த சப்ஜெக்ட்லேயே ஸ்ட்ராங் ஆக முடியும். அதுக்கு வந்து நீங்கள் டெய்லி ஒரு குவிஸ்ன்னு அடாவில் வந்து டெய்லி குவிஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். அது நீங்கள் வந்து தினமும் போட்டுட்டு அதை வந்து கரெக்ஷன் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது போக ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு தினமும் எடுக்கணும். அப்படி நீங்கள் பண்ணால் தான் உங்களால் வந்து இங்கிலீஷில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷில் வந்து இப்போ வந்து ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் ஒரு 2 சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களால் கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும். ரீசனிங் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் வந்து ரீசனிங் தான். ப்ரிலிம்ஸ்லலாம் வந்து 35 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கிளர்க்லலாம் உங்களால் வந்து 35 கொஸ்டின்ஸையும் அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு நல்லா இருந்தது, நிறைய டெஸ்ட் போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 35 கொஸ்டினையும் உங்களால் கண்டிப்பாக போட முடியும். 35 மார்க்கும் எடுக்க முடியும். நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணுனாலே ரீசனிங் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பேசிக் கான்செப்ட் எல்லாத்துலேயுமே பேசிக் கான்செப்ட் வந்து நல்லா படிச்சுக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு ஸ்பீடு வரணும். ரீசனிங்கில் வந்து ஸ்பீடு வரணும்னா பசில் வந்து தினமும் ஒரு 5 ப்ரிலிம்ஸ் பசிலும் ஒரு மெயின்ஸ் பசிலும் போட்டுக்காங்க. நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆனால் மெயின்ஸ் வந்து
கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு வந்து நீங்கள் மெயின்ஸ் பசில் வந்து தினமும் ஒன்று போடணும். டெய்லி நீங்கள் ஒரு மெயின்ஸ் பசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் நிறைய ஸ்கோர் வாங்கலாம். இதுக்கு வந்து சோர்ஸ் வந்து அடா டெய்லி குவிஸ் வந்து போட்டுக்காங்க. அது போக ஒரு செக்ஷனல் மார்க் நல்லா போட்டாலே போதும். கான்ஸ் வந்து எப்படி படிக்கலான்னு பார்க்கலாம். பேசிக் கான்செப்ட் நல்லா படிச்சுக்காங்க. அப்புறம் வந்து கால்குலேஷன் ஸ்பீடு நல்லா வந்து உங்களால் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போட முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து நிறைய அட்டெம்ப்ட் உங்களால் வந்து எக்ஸாமில் கொடுக்க முடியும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் என்னெல்லாம் வரும்னா சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், டிஏ, அரித்மெட்டிக். இந்த சிம்பிளிஃபிகேஷனே ஒரு 10 கிட்ட வந்துடும். நம்பர் சீரீஸ் ஒரு 5 வரும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஒரு 5 வரும், டிஏ ஒரு 2-3 டிஏ வரும், அப்புறம் ஒரு 10 அரித்மெட்டிக் சம் வரும். நீங்கள் வந்து அரித்மெட்டிக்கில் வந்து ஒரு 2-3 டாபிக் வந்து பேசிக்காக பார்த்துட்டு சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், டிஏலாம் நீங்கள் நல்லா போட்டிங்கனாலே உங்களால் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஆனால் மெயின்ஸ் வந்து முடியாது. ஏன்னா மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் அரித்மெட்டிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அரித்மெட்டிக் படிக்காமல் நீங்கள் மெயின்ஸ்க்கு போக முடியாது. ஏன்னா டிஏலாம் அரித்மெட்டிக் வச்சு தான் மெயின்ஸ் எக்ஸாமில் வரும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா தினமும் மெயின்ஸ் டிஏ வந்து ஒரு டிஏ போடணும். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து மெயின்ஸ் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஒரு மெயின்ஸ் டிஏ வந்து தினமும் போடணும். இதுவும் நீங்கள் வந்து அடா குயிஸ் போடலாம். போட்டுட்டு ஒரு செக்ஷனல் மார்க் போட்டாலே உங்களால் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி படிக்கணும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங், மேக்ஸ் எல்லாம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட்லாம் போட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ஈஸி தான், அது கிளியர் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு மெயின்ஸ்க்கு படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு இந்த ரிசல்ட்டு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வர்றதுக்கு 2 வீக்ஸ் தான் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 2 வீக்ஸில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் படிக்க முடியும். புதுசாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிக்கணும். நிறைய பேர் வந்து நான் பார்த்ததில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி வந்து படிக்கணும். அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். டெய்லி நோட்ஸ் எடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் வீக்லி வந்து அதை ரிவைஸ் பண்ணி ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து டெஸ்ட்டு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டுன்னு போடுவாங்க. அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது மறக்காமல் இருக்கும். திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். லாஸ்ட்டு 6 மந்த்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். இப்போ வந்து ஐஓபிக்கும் என்ஐசிஎல் ஏஓ எக்ஸாம் வந்து ஜூலை மந்த் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். இதில் முக்கியமாக படிக்க வேண்டியது இந்த லாஸ்ட்டு 3 மந்த்ஸ், ஏப்ரல், மே, ஜூன். எப்போவுமே நீங்கள் படிக்கும்போது ரிவர்ஸ்லேருந்து படிங்க. ஃபஸ்ட்டு ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, அப்புறம் மே படிங்க, ஏப்ரல் படிங்க. மோஸ்ட்லி இந்த 3 மந்த்ஸ்குள்ளேயே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய வரும். இதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நீங்கள் இதுவும் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தான். இப்போது நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே இல்லை, இனி தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வீக்லி பிடிஎஃப் அஃபேர்ஸ் கிளவில் வந்து வீக்லி பிடிஎஃப் போட்டிருப்பாங்க. அது டவுன்லோட் பண்ணி அதை படிங்க. அதை வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் மார்க்கில் வந்து வீக்லி குயிஸ் வந்து ஃப்ரீ தான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வீக்குக்கும் வந்து ரெண்டு செட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் போட்டு திரும்ப வந்து அதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்ல ஞாபகம் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதில் படிக்கலாம்னா அஃபேர்ஸ் கிளவில் படிக்கலாம், அடாவில் படிக்கலாம், ப்ராக்டிஸ் மார்க்கில் படிக்கலாம். நிறைய சோர்ஸ் இருக்குது. யூடியூப்லேயும் நிறைய சோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை படிங்க. மோஸ்ட்லி வந்து அஃபேர்ஸ் கிளவுட் நல்லாயிருக்கும், அடாவும் நல்லாயிருக்கும். ப்ராக்டிஸ் மார்க்கில் வீக்லி டெஸ்ட் போடுங்க, அது நல்லாயிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில் வந்து படிக்கிறதுக்கு. என்ஐசிஎல்இஓ, ஆர்ஆர்பிபிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்லலாம் மெயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு 40 மார்க்ஸ்க்கு வருது. நீங்கள் வந்து அதுக்கு வந்து அரிகன் புக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். பேசிக் லெவலில் தான் இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து அது படித்தாலே போதும், நல்லா ஸ்கோர் வாங்கலாம்.
மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எப்போ போட ஆரம்பிக்கணுன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் பேசிக் கான்செப்ட் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தினமும் ஒரு மார்க் டெஸ்ட் போடணும். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 டெஸ்ட்டு போட்டு அதை வந்து அனலைஸ் பார்க்கணும். மார்க் டெஸ்ட் போடுறத விட நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணுறது தான் இருக்குது. அதே மாதிரி வீக்லி வந்து ஒரு மெயின்ஸ் மார்க் போடணும். அப்போ தான் உங்களால் வந்து மெயின்ஸும் வந்து கிளியர் பண்ண முடியும். டெஸ்ட்டு போடுறத விட நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி நம்ம என்ன தப்பு விட்டுருக்கோன்னு நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து அந்த தப்பு திரும்ப பண்ணாமல் இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து டெஸ்ட்டு போட்டு அதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகுது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.